அப்பளம் மைனஸ் ஒரு சிறிய உணவின் பெரிய வரலாறு. சாதம் இல்லாமலும் சாப்பிடலாம். ஆனா அப்பளம் இல்லாம சாப்பிட முடியுமா? ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் ஒவ்வொரு சாப்பாட்டிலும் ஒரு இடம் பிடிச்சிருக்கிற இந்த அப்பளம் எங்க பிறந்தது? யார் இத கண்டுபிடிச்சாங்க? எப்படி கிராமத்திலிருந்து உலகம் முழுக்க பரவிச்சு? அப்பளத்தின் முழு வாழ்க்கை வரலாறை இப்போ பார்ப்போம். அப்பளம் என்பது உலர்த்தப்பட்ட மாவு உணவு. முக்கியமாக உளுந்து, பாசிப்பயிறு, கடலை போன்ற பருப்புகளால் செய்யப்படும். இதை காய வைத்து சுட்டாலோ அல்லது பொரித்தாலோ உடனே பக்குன்னு வெடிக்கும். அதனால்தான் அப்பளம் என்பது குயிக்கா சமைக்கிற உணவு மற்றும் லாங்கா சேமிக்கக்கூடிய உணவு. அப்பளம் எந்த நாட்டிலிருந்து வந்தது? இதற்கான தெளிவான பதில்: இந்தியா, குறிப்பாக தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவின் பாரம்பரிய சமையல் முறைகளில் அப்பளம் உருவானது. இதை கண்டுபிடிச்சது ஒரே ஒரு மனிதன் கிடையாது. இது இந்திய குடும்பங்களின் தேவையிலிருந்து உருவான பாரம்பரிய உணவு. அப்பளம் தோன்றிய காலம் வரலாற்று ஆய்வுகள் சொல்லுவது என்னன்னா, அப்பளம் சுமார் 300 முதல் 500 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. கோயில் சமையல்களில், அரச அரண்மனைகளில், முக்கியமாக கிராம வீடுகளில் அப்பளம் ஒரு அவசியமான உணவாக இருந்தது. ஏன் அப்பளம் உருவானது? அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் கிடையாது, கடை கிடையாது, இன்று மாதிரி எப்போ வேண்டுமானாலும் உணவு வாங்கும் வசதியும் இல்லை. அதனால் பருப்புகளை மாவாக்கி மசாலா சேர்த்து தட்டையாக செய்து வெயிலில் காய வச்சாங்க. அப்படித்தான் நாள்கள் கழிச்சும் கெடாத உணவாக அப்பளம் உருவானது. அப்பளத்தின் பழமையான அறிகுறிகள்: அப்பளத்துக்கு கல்லெழுத்து மாதிரி வரலாற்று ஆவணம் இல்லை. ஆனா வாழ்ந்த மனிதர்களே அதற்கான சாட்சி. ஆயுர்வேத உணவு குறிப்புகள், தென்னிந்திய கோயில் சமையல் முறைகள், பழைய தமிழ், சமஸ்கிருத நூல்கள், வீட்டில் பெண்கள் குழுவாக அப்பளம் செய்வது, இதெல்லாம் அப்பளம் பல நூற்றாண்டுகளாக நம்ம வாழ்க்கையோட சேர்ந்திருந்ததுக்கான அறிகுறிகள். நீண்ட காலம் அப்பளம் வீட்டு உணவாகவே இருந்தது. ஆனா 1959 ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. மும்பையில் 7 பெண்கள் ₹80 முதலீட்டில் வீட்டில் அப்பளம் செய்து விற்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் லிஜ்ஜத் பப்பட். இந்த முயற்சி அப்பளத்தை வீட்டிலிருந்து உலக சந்தைக்கு கொண்டு போச்சு. இன்று அப்பளம் இந்தியாவில் அப்பளம் பப்பட் இலங்கையில், நேபாளத்தில், பாகிஸ்தானில் மற்றும் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல அவசியமான உணவாக இருக்கு. இந்தியர்கள் போன இடமெல்லாம் அப்பளமும் போச்சு. இன்றைய அப்பளம் உளுந்து அப்பளம், மிளகாய் அப்பளம், பூண்டு அப்பளம், அரிசி அப்பளம், இன்ஸ்டன்ட் பாப்பதுன்னு பல வகைகளில் கிடைக்குது. சாதத்தோட ஸ்நாக்கா, திருமணம், பண்டிகை, ஹோட்டல், எங்க இருந்தாலும் அப்பளம் இருக்கிறது. ஒரு சின்ன வட்டமான உணவு, ஆனா அதுக்குள்ள நூற்றாண்டு வரலாறு இருக்கு. பெண்களின் உழைப்பு இருக்கு, இந்திய கலாச்சாரம் இருக்கு. அப்பளம் வெறும் உணவு இல்ல, இது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. இன்னும் நம்ம பாரம்பரிய உணவுகளின் வரலாறு தெரிஞ்சுக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.